அம்மியது ரான்மேரிது முத்துப்பட்டனே அருமையின் உண்டி கள்ளனாருவன் கத்தி கம்பாரே குத்துவான் ஆரியப்பட்டேனுக்கு குடலு வந்து சரியுதையா முட்டி முட்டி அழுதாளம்மா கண்ணும் மாறு திலையை அருமையாக்கார மனக்கோட்டை இருப்பதன்னு அந்த கோட்டை இருப்பு பெண்கள் பேரில் ஆசை கொண்டு 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 1000 லிங்கத்தையும் அள்ளி ஆத்தோடு எறிந்தா பெண்கள் பேரில் ஆசையினால் செடி நுழைந்துட்டான் குறுக்கு வழியா அந்த பெண்களை வந்து கானகத்திலே வழி மறிக்கிறான் ஆரியப்பட்டன் பட்டன் வழி மறித்தான் ஆரியப்பட்டன் வழி மறித்து பெண்கள் இடத்திலே பேசுகிறான் அடியே ஏ பெண்களே நான் கேட்குகிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு போனோம் போங்க இல்லையா ஆமா என்று பெண்கள் முன்னாலே நின்று கொண்டு பட்டன் பேசுகிறான் என்ன பேசினா ஆரியப்பட்டனோ பேசுறான் என்னையா பேசுகிறான் ஏ அம்மா ஆடி பெண்ணை உனப்பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு பெண்ணே சொல்லு அடி பெண்ணை உனப்பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு அடி பேரமையாகிற சற்று என் முன்னாலே நெல்லு கொஞ்சம் நெல்லு பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லம்மா என் மனம் பேரமை ஆகுது சற்று என் முன்னாலே கொஞ்சம் நில்லு ஏ அம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிடலாம் நினைக்கியா முன்னால் வழி விட்டு ஓடணும் ஆனாலும் கல்லு பரிகாசம் சொன்னால் உங்க பல்லு காலி ஆயிரும் பேருமே சொல்லாம பேர முடியாது ஆமா வேற பரிகாசம் சொன்னால் பறிபோகும் உங்க பல்லு அல்லவா சொல்லுறான் சரி பெண்கள் 2 வேர்களும் எக்கா இவர் வேரியர் சரி பிராமணா நம்மளை யாரோ எவரோ நம்ம அழகை பார்த்து மறிக்கிறார் நம் குலத்தின் சாராம்சத்தை கேள்விப்பட்டால் சூத்திரன் சொல்லிட்டு ஓடிடுவான் ஐயா ஓ வேரியரே சம்பசிவனாரை போல இருக்கிறீரே சுவாமி அங்க சுவாமி சம்பசிவனாரை போல இருக்கிறீரே சுவாமி பொண்ணு திண்ட பொறுக்குமா பூமி நாங்க சக்கரிய பிள்ளை பெண்கள் நாங்க உங்களை தொட்டா இந்த உலகம் தீண்டுமா சமூகம் பொறுக்காதல்லவா சக்கரிய பிள்ளைன்னு சொன்ன உடனே தான் பட்டனுக்கு ஆசை அதிகமாகுது நிமித்திட்டான் பரவாயில்ல மற்ற எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அறுவாடு கம்படு கத்தி எடுத்து வருவான் குத்துணும் அப்படின்னா சக்கரிய பிள்ளையே தானே அசால்ட்டா ஒரு மாதிரி என்னதான் ஆமா சோமானு சமாளிச்சுக்கிட்டு போயிடலாம் சரி என்று நினைச்சு ஆரிய முத்துப்பட்டன் அப்படி காலை தூக்கி முன்னால வைக்கான் பின்னால முன்ன வச்சுட்டான் ஒரு 8 தூக்கி முன்னால வைத்தான் அடியே சக்கரிய பிள்ளைகளா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அடி எனக்காக வேண்டி ஆண்டவன் பெருமாள் உங்களை சக்கிரிய குலத்துல பிரவேசம் செய்தான்
யாரு யாரு சரி அருமை பட்டன் சொன்னான் சொன்னான் முத்து பட்டன் பேசுகிறான்பா பேசுகிறானே எம்மா இந்த கானகத்தில் சரி ஆண்டவன் செயலாலே உங்களை பெற்றாலே மாமி அந்த மாமி ஆண்டவன் செயலால் உங்களை பெற்றாலே மாமி உங்க மாமி அல்லாது வேறில்லை தாகம் கழித்திடுனேமி இல்லையா இல்லையா என்னாவும் உணருது நல்வாய் சோறுது பெண்களே 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 ஏனாவும் உணருது நல்வாய் சோறுது பெண்களே பெண்களே கொஞ்சம் நன்மை உண்டு கொஞ்சம் தண்ணீர் இருந்தாருங்கோ கண்களே கண்களே உணருது நல்வாய் சோறுது சோறுதல்லவா நன்மை உண்டு 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 என்பதாக என்று அருமை வேறிய பிராமணன் சொன்ன அதனால அருமை சொல்லுகிறான் சரி கொஞ்சம் நன்மை கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க கொஞ்சோண்டி தண்ணி தாங்கோ அப்பந்தான் சொல்லுகிறான் சரி ஏ ஐயா வேதியரே நாங்க எங்க போறோம் தெரியுமா எங்க எங்களப்பன் பசியோடு தேடி இருப்பாரே எங்களை எங்களப்பன் பசியோடு தேடி இருப்பாரே எங்களை அப்புறம் விலகும் நாங்களும் மெல்லவே போகிறோம் ஐயா போகிறோம் எங்களை ஆல்ரெடி பற்றி அந்த பஸ் கடையில எங்க அப்பன் தேடி கொண்டிருப்பான் அதனால அப்புறம் விலகும் நாம போறோம் கேப்பானா கேட்க மாட்டான் அப்பன் நான் சொல்லுகிறான் குறுக்கணிச்சான் ஏ அக்கா நாம வந்த சகனம் சரியில்லை பொம்மக்கா இவன் யாரு வந்த சகனம் சரியில்லை சரியே இல்ல இவன் யாருன்னு தெரியல வந்த சகனமோ சரியில்லை பொம்மக்கா யாரு இவன் யாரு நம்ம மடிய பிடித்து வருகிறான் சண்டாளன் பாரு மடியல்லவா பிடிச்சு இழுக்க வாரான் அதனாலே அக்கா அதனால இவன் நிக்கிற நிறையும் வரத்தும் சரியில்லை இவன் கை வரத்து சரியில்லை இவன் கண்ணு வரத்து சரியில்லை இவன் காலு வரத்து சரியில்லை இவன் கிட்ட நின்னா நம்மளுக்கு மோசம் வந்துரும் அல்லவா இல்லையா அவன் தலையில இருக்கிற சாதம் கறிகள் கீழே விழுந்தாலும் சரிதான் ஓடிட வேண்டியதான் என்பதாக எண்ணி இன்னா பிடி என்ற அக்காளும் தங்கையும் சேர்ந்து இரண்ட செடிக்குள்ளே துள்ளியே சாடியே ஓடினான் அல்லவா முன்னால ஓடிய பெண்களை காணாமல் வாடி பின்னாலே துரத்தி ஓடுகிறான் முத்துப்பட்டன் ஆரிய முத்துப்பட்டன் அவரை சம்பாதிச்சாதான் சரி சிட்டா பறந்துட்டான் இவ பச்சரிச்சில இவரு ஆமா ஓட முடியுமா முடியாது இழப்பு வேற ஆமா ரொம்ப மூச்சு வாங்குது அதனால ஓட சாட முடியாமல் நட்டத்தரு வீதியிலே போத்தன்று விழுந்தான் ஆரியப்பட்டன் விழுந்தான் அல்லவா மூச்சையாய் சரி இந்த பெண்கள் வருகிறான் அரசை படிக்கிற அருமை வசுக்கடையிலே ஓடி வந்து எப்பா ஏ சண்டாளா நாங்க அக்காரங்க 2 பேரும் அரசடி துறையிலே வரும் வேளையில் ஒரு மோகம் கொண்ட ஒரு பாப்பான் எங்களை மோசம் பண்ண வந்தான் நாங்க தப்பிச்சோம் பிழைச்சோம் சரி சாமி பொரியாசலத்துக்கு கடையும் எடுத்து போடுதோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்திருக்கான் சொன்ன உங்களையா வழி மறிச்சான் என் பெண்களையா வழி மறிச்சான் யார் அவன் எவனா இருந்தா சரி
ஆங்கார கோபமாகி வலதுபுற வீசிய திருக்கி விடுதான். அடே திருக்கிட்டான். இடதுபுற வீசிய திருக்கி விட்டு அடே வேட்டி காங்கு கட்சி சல்லடத்தை மாட்டினான். வாரம் சிவப்பு வேட்டி தலையில கட்டி மாடருக்கும் கத்தி இவ்வளவு நீளம் யாரையும் தூக்கி இடையில வச்சான். இடுப்புல சொல்லிட்டான். வர்றான், ஓடி வர்றான். எங்க வர்றான்? எங்க ஓட்டவன் ஒரு நடையா ஓடி வந்து எவன் வழிமறித்தவன் என்று பார்க்கணும் என்று பார்த்தால் சரி அந்த அடிக்கிற வெயிலிலே நட்டத்தரு வெயிலிலே அந்த வெயில் ஆரிய பட்டன் மூச்சையாகி கிடப்பதை கண்டான். வால்பகட கண்டு அவன் இருக்கிற அழகையும் ஒய்யாந்தரத்தையும் படுத்திருக்கிற இடத்தையும் பார்த்த உடனே தன்னுடைய முகத்தோடு முகம் அடிச்சு ஆரிய பட்டனை பார்த்து அந்த வார பகடை அழுது புலம்புறான். என்ன சொன்னான்? ஐயையோ பாவி தெய்வம் இந்த நல்ல அழகுடைய, ஐயையோ பாவி தெய்வம் இந்த நல்ல அழகுடைய, ஐயையோ பாவி தெய்வம் இந்த நல்ல அழகுடைய, இந்த நல்ல அழகுடைய ஆண் பிள்ளை போல் கண்டறிய நானே, ஆண் பிள்ளை போல் கண்டறிய நானே, சக்கரவாதித்தனா என்னாரென்று அறியேனே நானே, என்னாரென்று அறியேனே நானே, இன்னாரென்று அறிவேனே நானே, இன்னாரென்று அறியேனே நானே. நாயகனே தெய்வ கூல நாயகனே எழுந்தறியும், நாயகனே தெய்வ கூல நாயகனே எழுந்தறியும், நாயகனே தெய்வ கூல நாயகனே எழுந்தறியும், நாயகனே எழுந்தறியும், நாகமர நிழலிலே போய்படும், நாகமர நிழலிலே போய்படும் சொல்றான். சரி இந்த நட்டத்தரு வெயிலிலே நித்திரை புரிவதென்ன, நட்டத்தரு வெயிலிலே நித்திரை புரிவதென்ன, நித்திர புரிவதென்ன, உங்களுக்கு சங்கடம் வந்ததென்ன ஐயனே, சங்கடம் வந்ததென்ன ஐயனே, உங்களுக்கு சங்கடம் என்ன வந்தது? நாயகனே தெய்வகுல நாயகனை எழுந்தறியும், அறியும் அந்த நாகமர நிழல்ல போய் படும், அந்த நிழல்ல போய் படுங்கோ அப்படி சொன்னா அவன் காத்துல உரைக்குமா? முடியாது. அவன் அசந்து உறங்கிட்டான். அவனை தொட்டி எழுப்பணும், எழுப்பக்கூடிய தகுதி கிடையாது. அவன் பிரம்ம குலம், நாம சூத்திர குலம், தொட முடியுமா? அதனால அவனை எழுப்புகிறான். எப்படி எழுப்புகிறான்? எப்படி கையை கொண்டு தட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தெடுப்பேன், கையை கொண்டு தட்டி சின்ன கல்லை கொண்டு எழுந்தெடுப்பேன், கையை கொண்டு தட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தெடுப்பேன், கல்லை கொண்டு சின்ன கல்லை கொண்டு எழுந்தெடுப்பேன். கண்மொழித்தான் பார்த்து பட்டான் முத்தேனும், கண்மொழித்து பார்த்தான் முத்து பட்டனும், கண் முழித்து பார்த்தான் முத்துப்பட்டன் பட்டன் முழித்தவுடன் முத்துப்பட்டன் நீ யாரு என்று கேட்டான், முழித்தவுடன் முத்துப்பட்டன் நீ யாரு என்று கேட்டான், முழித்தவுடன் முத்துப்பட்டன் நீ யாரு என்று கேட்டான், அப்போது பகடம் ஓடி செப்புவா, அப்போது பகடம் ஓடி செப்புவா, அப்போது பகடம் ஓடி செப்புறான். என்னையா ஏர் என்று கேட்கிறீர்கள் ஐயா ஏ வேதியரே, ஆனதா சொல்லுகிறான் வாழப்பகடை, எனது மக்கள் 2 பேர்கள் அரசேடி துறையிலே, மக்கள் 2 பேர்கள் அரசேடி துறையிலே, ஐயாவே தம்பி
மக்கள் 2 பேர்கள் ஐயாரே தம்பினாரே எனது மக்கள் 2 பேர்கள் அரசடி துறையில் வரும் வேளையில் அரசடி துறையில் வரும் வேளையில் மோகித்து ஒரு பாப்பா மோசம் பண்ண வந்திருக்கான் மோகித்து ஒரு பாப்பா மோசம் பண்ண வந்திருக்கான் மோகித்து ஒரு பாப்பா மோசம் பண்ண வந்திருக்கான் மோசம் பண்ண வந்திருக்கான் மோசம் பண்ண வந்திருக்கான் மோசம் பண்ண வந்திருக்கான் அந்த மூர்க்கனை துண்டு 2 வெட்டுவே மூர்க்கனா துண்டு 2 வெட்டிடும் கண்டதுண்டமாக வெட்டி கத்தி கீரை கொடுத்துடுவேன் துண்டமாக வெட்டி கட்டி கீரையாக்க போறேன் கண்டதுண்டமாக வெட்டி கத்தி கீரை கொடுப்பேன் கட்டி கீரையாக்க போறேன் கத்தி கீரை கொடுத்துடுவேன் கட்டி கீரை அழிக்கிறேன் காட்டு நரிக்கு இறையா ஊட்டுவேன் நரிக்கு இறையா ஊட்டுவேன் காட்டு கீரையாக ஊட்டுவேன் காட்டு நரி கீரையாக ஊட்டுவேன் அவனை கண்டதுண்டமா வெட்டி காட்டு நரிக்கு இறையா கொடுத்து விடுவேன் சரி சரிதான் அப்படின்னு சொன்னான் பட்டன் 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 ஆரிய பட்டன் காதிலே கேட்டான் ஆகா ஆஹா நாம வழிமறித்து பேசின பெண்களுடைய தகப்பன் வந்தான் இவன்தான் நாம தான் வழிமறித்தவனு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இவன் சொன்னதை கண்டிப்பா செஞ்சிருவான் அதனா அந்த ஈன குலத்திலே பிறந்த வாழ பகடையை ஆரிய முத்துப்பட்டன் பட்டன் அந்த பெண்கள் பேரில இருக்கிற ஆசையினால சரிதான் அந்த வாழ பகடைய மொழி செப்பி பேசுகிறான் 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 என்ன செப்பினா வாழ பகடைய மொழி செப்பி பேசுறான் 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 என்ன பேசினான் என்ன என்ன என் தாயோடு உடன் பிறந்த ஆசையம்மாவே அருமை மாமாவே எம்மா ஆசை அம்மாவே அருமை மாமாவே என் தாயோடு உடன் பிறந்த ஆசையம்மானே அருமை மாமாவே எங்க ஆசை அம்மாவே அருமை மாமாவே உங்க சமுத்திரிக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே பூசை இழந்தேன் பொருள் இழந்தேன் பொருள் இழந்தேன் பொருள் இழந்தேன் நான் பூசை இழந்த பொருள் இழந்தேன் உனது மக்களாலே உமது மக்களாலே உனது மக்களாலே உனது மக்களாலே உங்க பெண்கள் 2 பேர் வலையில சிக்கிக் கொண்டேனே மாமா சிக்கிக் கொண்டேனே உங்கள் இனத்தில் சரி 4 பேர் ஆரியமானோ சூட்டி வைத்தீரானால் சூட்டி வைத்தீரானால் அங்கே சூட்டி வைக்கிறானா சூட்டி வைக்கிறானா 4 பேர் ஆரியமானோ சூட்டி வைத்தீரானால் சூட்டி வைத்தீரானால் சூட்டி வைக்கிறானா சூட்டி வைக்கிறானா நானும் தொழிலும் தொழிலும் செய்வேன் மாமா தொழிலும் செய்வேனே உங்க இனத்திலே 4 பேர்கள் அரிய மனம் மனம் உங்கள் மகளை எனக்கு கட்டி கொடுத்தா கொடுத்தாள் கொடுத்தா நானும் உங்க கூட சேர்ந்து சகல தொழிலெல்லாம் செய்யறேன் செய்யறேன் அப்படின்னு சொன்னான் சொன்னான் இதை காதிலே கேட்டான் வாழப்பகடை பகடை பகடை ஆகா நம்மளுடைய திடகாத்திரத்தையும் சரி மீசையும் பார்த்துட்டு மேவலத்தான் நினைச்சானா ஆமா நம்ம ஜாதி விளப்பத்தை இவரிடத்துல சொல்லணும் 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 அப்படி விளப்பத்தை சொல்லி 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 அவன் சம்மதித்தானால் அதற்கு அப்புறம் பார்க்கலாம் பார்க்கணும் பார்க்கணும் என்று ஆரிய முத்துப்பட்ட இடத்திலே சொல்லறான் ஐயா வேதியரே வேதியரே நீங்கள் நினைப்பது போல் சரி என் குலம் உயர்ந்த குலம் அல்ல 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 ரொம்ப தாழ்ந்த குலம். ரொம்ப தாழ்ந்த குணமா ஐயா எசமா எசமா எசமானோ எசமானே என் குலம் என்ன குலம் தெரியுமா என்ன என்ன நான் எல்லவோ எங்க குலம் ஓ எஜமானே ஓ எஜமானே நான் எல்லவோ உங்க குலம் ஓ எஜமானே ஓ எஜமானே எங்களை அடிமை கொண்டவரே உங்களை அடிமை கொண்டவரே ஓ நைனாவே ஓ நைனாவே ஓ நயினாவே நாத்தமான உணவு ரொம்ப ஐயா வேறியரே
அல்லவோ எங்க குலம். குணம் குணம் நாங்க நாத்தமான உணவு தும்போம். சொல்றான். நான் அல்லவோ எங்கள் குலமும் ஓ எஜமா. எஜமா எஜமா நாங்க நாத்தமான உணவு தும்போம் எஜமானே. அதனால் அப்படி ஓ எஜமா எஜமான் நாங்கள் நண்டு தும்போம் ஆற தும்போம். திம்பம் திம்பம் ஓய் வேதியரே வேதியரே வேதியரே. ஓய் எஜமா எஜமா நாத்தமான விளக்கெடுப்போம். எடுப்போம் எடுப்போம். செத்த மாடு நாங்க எடுப்போம். எடுப்போம் எடுப்போம் அல்லவா. சேரிக்கெல்லாம் பங்கிடுவோம். பங்கு பங்கு இடுவோம். ஆட்டு தோல் மாட்டு தோல் அழுக வைப்போம். வைத்து வைத்து அதை எடுத்து வெயில் உணர்த்தி 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 அடி அறுப்போம். சரி அடி அறுப்போம் சுவடி தைப்போம். தைப்போம் தைப்போம். அதை எடுத்துட்டு போய் கடைக்கு கடை கொண்டு வித்துருவோம். ஆமா வித்துருவோம். அதை வித்து பணம் எங்க கையில கிடைச்ச உடனே 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 அதுல வர பணத்தை கொண்டு அப்படி நாங்க இந்தியன் பேங்க்லயும் ஐஓபி பேங்க்லயும் சரி ஸ்டேட் பேங்க்லயே போட்டுற மாட்டோம். எங்க கையில பணம் வந்துட்டு 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 நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? என்ன ஐயா வேரியரே சாராயங்கள் கூடிப்போம். ஐயா வேரியரே வேதியரே சாராயங்கள் குடிப்போம். ஐயா வேரியரே வேதியரே. ஏ ஓ எஜமானே ஓ எஜமானே எங்களை அடிமை கொண்டவரே அடிமை கொண்டவரே. சாதிலையும் சக்கிரியர் ஐயா வேரியரே. சாராயம் குடிப்போம். கல் குடிப்போம் குடிப்போம். சாதிலையும் சக்கிரியர் நாங்கள். நாங்க சக்கலியன் சக்கலியன்ல தண்ணி அடிச்சுட்டு வந்தோம்னா அடே நிக்க முடியாது. வேட்டி அறையில இருக்காது. ஆமா ஆமா. அதனால் சாராயம் குடிப்போம் கல் குடிப்போம். சரி நான் மட்டும் குடிக்க மாட்டேன். என் வீட்டிலே குடும்பமே சேர்ந்து குடிப்போம். எல்லாரும் குடிப்போம். அதனால ஐயா ஐயா இப்ப என் பிள்ளைகள் வேணுமா உங்களுக்கு? அப்பந்தான் சொல்லுதான் நீங்க சாராயத்தை குடிச்சாலும் சரிதான், என்னத்தை குடிச்சாலும் சரிதான், கூட குடிச்சாலும் சரி, எது தின்னாலும் சரிதான், நெல்லை தின்னாலும் சரி, நாரைய தின்னாலும் சரி, சரி செத்த மாடு தின்னாலும் சரிதான், சாவத மாடு தின்னாலும் சரி, எது தின்னாலும் சரி சரி நானும் அத்தனையும் செய்யறேன். எனக்கு தேவை உங்கள் மக்கள் 2 பேர்கள். அந்த 2 பேர் தான் பொம்மக்கா தும்மக்கா தும்மக்காலும் என்று சொன்னான். வாருங்கள் பாருங்க. அப்படியே ஆண்டவன் ஆய்ப்பனை இருக்குமானா ஒப்புடன் ஒரு சுவடி செருப்பு செப்பல் உங்க கையினாலே தைத்து 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 எனக்கு காணிக்கையா தரணும். தாருங்கம்மா. அப்படியே சத்திய பிரமாணங்கள் பண்ணி 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 அருமை ஆரிய ஒத்துப்பட்டனானவன் சத்தியத்தை வாங்கினா வாங்கி எங்க வருகிறான் அகரத்தில் அண்ணன் தம்பி இருக்காமலியா எதிர்பார்த்து அவரிடத்திலே ஓடி வர்றான். என்ன சக்கிலிய கோலம் மறியலே எம்புரவி பட்டம்மார்கள் எனக்காக இருக்க வேண்டாம், நான் உங்களோடு வரவும் மாட்டேன். நான் சக்கிலிய குலம் மறியலே தாலி கட்டி வாழ போறேன், நீ இருக்க வேண்டாம் இந்த நாடு, நீங்க உங்களோடு வரவும் மாட்டேன் வரவும் மாட்டேன். கும்பகோணம் போயிடுங்கோ போயிடுங்கோ கும்பகோணம் போயிடுங்கோ போயிடுங்கோ. ஆரியப்பட்டன் சொல்ல காதில் கேட்டார் பட்டேரெல்லாம். ஐயோ பாவி தெய்வம் நம்ம தம்பியான பட்டேருக்கு யானை முத்தி போச்சே தெரியல, ரொம்ப முத்திட்டு நினைக்கிறேன். சக்கரிய குலத்துல போய் பொண்ணு தாலி கட்டி வாழ போறோம்னு சொல்லுதானே சொல்றானே. அபச்சாரம் அபச்சாரம் அப்படியே காதை பொத்திட்டான். நம்ம தம்பிக்கு யானை முத்தி போச்சோ எல்லாம் சகலத்தையும் படிச்சதுனால சரி அவனுக்கு யானை பைத்தியம் படிச்சு பேசுறானா. ஆமா இந்த நிலையில வைத்திருந்தான். சரி நம்ம தம்பி சட்டையை பிடிச்சுக்கிட்டு அலைவான் இவனை விட்டுறப்படாது.
என்று தம்பியை எட்டி பிடித்தான். அந்த விக்கிரமசிங்கபுரம் அகரத்து கல்லறையிலே பிடித்து அடைத்தார்கள். அடைத்தான் அல்லவா. மற்றும்டானவர்கள் கும்பகோணம் பயணம் போட்டும் போன வேளை ஆரிய முத்துப்பட்ட நகரத்து கல்லறையிலிருந்து சத்தமிடுகிறான். அப்படி சத்தமிடுகிற வேரை கல்லறை முடிந்தது. ஆரிய பட்டன் வருகிறான். எங்க வருகிறான்? விக்கிரமசிங்கபுரம் சந்தையிலே ஓடி வந்து வாரறுத்து சுவடி தைக்க ஒரு சுவடி செருப்பறை தான் தப்பானா பச்சை என்னும் நீளம் என்றும் அந்த செருப்பர பறிக்க ஆரிய முத்துப்பட்டே சுவடியது நானே தச்சு ஆலம்பட்டி பசுக்கடைக்கு தாலி கட்டி வாழ போறோம். இனி நம்மளுக்கு இருக்கு இந்த ஐயர் என்ற வடிவம் அப்படின்னு வெட்ட தாரை ரெண்டா கிழிச்சான். ஒன்னு அறையில கட்டினா, ஒன்னு தலையில கட்டினா அப்படின்னு குடும்பி அறுத்து ஒட்டு அறுத்து அதே ஆத்துல வச்சுட்டான் இல்லையா. ஐயரு நாமளே போறோம், இந்த குடும்பி போறதுல கவலை அப்படின்னு விட்டு ஆரிய பட்டன் எங்கே வருகிறான்? அந்த அகரத்து கல்லறைக்கு பட்டன் அவன் ஓடி வந்து ஈரார வாழையிலே ஊனா கோடி கழித்து நடவாசல் தன்னறிகளை பட்டனோ கட்டினாரே. வால் பகடையானவன் தான் மந்த மாடு நான் மறிந்து குடிசைக்குள்ள வருவானாய். மந்த மாடு மறிந்து குடிசைக்குள்ளே வரும். குடிசைக்குள்ளே வந்தான். மணிவிளக்கு பொறுத்ததற்கு குடிசைக்குள்ள நுழைஞ்சான்ல. நுழைந்தான் அல்லவா. நடவாசலிலே கட்டியிருக்கிற செருப்பான நெத்தியிலே அடிக்கிறது. வாழப்பகட நெத்தியில டம்முன்னு அடிச்சு கீழே விழுந்து கீழே விழுந்து வெட்டுகிறது. செருப்பு பனீர்னு. அப்பந்தான் செருப்பை கொண்டு மணிவிளக்க வச்சு பாக்குறான். என்ன அழகு, என்ன ஒய்யாந்தரம், அழகு என்ன சிங்காரமாக இருக்கிறது செருப்பு. நம்ம இனத்திலே பிறந்தவன் கூட இப்படி செருப்பு தைக்க முடியாது. இப்பேற்பட்ட ஆரிய பட்டனுக்கு நம் மகள் பொம்மக்காரு மக்காள மாலை சூடி கொடுப்பதிலே என்ன தவறு என்று யார் அழைக்கிறான்? மருமகனே திருமூடியே அழைப்பானா? முத்துப்பட்டனை அழைத்த சத்தம் ஆரியே பட்டனே பகடை முன்னால் ஓடிவார். அந்த பட்டனை கண்ட போது கட்டி தேடுவான கண்ணத்திலேயே முத்துவானா. நாள் பார்த்து தினங்குறித்து மகனுக்கு விருந்து உபசாரம் எல்லாம் பண்ணி நாள் பார்த்தா
பார்த்து திறங்குறித்தான் பத்திரிக்கை தான் அடித்து அழகாவே அறியப்பட்டனம் பொம்மக்காது மக்களுக்கு கல்யாணம் கல்யாணம் என்று அவனிகளை உலகமெல்லாம் அழைப்பு கொடுத்து அவை எனப்பந்துகளுக்கெல்லாம் அழைப்பிட்டு ஆரியப்பட்டனை ஈராட்டி தலை உணர்த்தி அவட்ட மனவடையிலே கொண்டு பட்டனை அமர வைத்தார்கள். பட்டணத்துக்கு வலது பாகம் பொம்மக்காளையும் பொம்மக்காளும் பட்டனுக்கு இடது பாகந்து மக்களை அமர வைத்து ஆரிய பட்டனையும் பொம்மக்காது மக்கால் இருவேர்களை பார்க்கிறான். ஆகா என்ன அழகு என்ன வையாந்தரம் அழகு அழகு. என்ன அழகு என்ன ஒய்யாந்திரமாக இருக்கிறார்கள். ஆகா ஆரியப்பட்டனுடைய அழகுக்கு அந்த பட்டனுடைய காலழகும் சரி பொம்மக்காலுடைய முகமழகும் சரியே தெரியலையே. என்ன அழகு இப்பேற்பட்ட அழகுள்ள பட்டன் நம்மளுக்கு வந்து வாய்க்கப்படாதா என்று அவனை பெண்கள் எல்லாம் எண்ணது. அப்படி இருக்கு வேலை அதிகாலை வேளையிலே நீராட்டி தலைவனர் 18 வாத்தியங்கள் முழங்க பிஞ்ச மந்திரத்தை உபதேசம் பண்ண அப்படி அருமை மேல தாளங்கள் எல்லாம் முழங்க ஆரிய பட்டனுக்கும் உம்மக்காளுக்கு கல்யாணம் என்று அவையோர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார். பட்டன் அழகையும் பார்க்கிறா பொம்மக்க அழகையும் பார்க்கிறா அதி மயங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளை ஆரிய பட்டன் மமக்காது மக்கால் இருவேர்களும் என்னாகிறது செப்பில் இருந்த மாங்கலியம் கையிலெடுத்து ஆரிய பட்டனுடைய கையிலே கொடுத்த வேளையில் அப்படி கொடுத்த நேரம் அந்த ஆரியப்பட்டன் திருமாங்கலியம் கையில வாங்கி மாங்கலியம் கையில எடுத்து பொம்மக்காதிருக்கெடுத்திலே மாங்கலியம் சூடுவான அந்த பொம்மக்கால் பெண்ண வாங்கி மாங்கலியம் சூடுறானே அம்மியது ரான் மீறித்து அங்க பூமாரி சொரிவார்களா ஆரிய பட்டேனுக்கு மாலையது தானே மாத்தி அந்த வட்ட ஒரு மனவேடையில் மனவேடையில் கைபிடித்து சுத்தி வாரார் மனவேடையில் கைபிடித்து சுத்தி வாரார் மனவடை சுத்தி வாரார் கைபிடித்து சுத்தி வாரார் மனவடையை சுத்துவாரார் அம்மியது நான் மீறித்து அருந்ததியை தான் வேணங்கி அந்த மகனை ஓடி வந்து பொம்மக்கால் கரம் பிடித்து பொம்மக்காளுடைய கரம் பிடித்து ஆரியப்பட்டனுடைய கையிலே தாரவார்த்து ஆலடி ஊர் தளத்திலே அந்த ஆலம்பட்டி பசுக்கடையும் மருமகனுக்கு சீதனமாக கொடுத்து ஆலடி ஊரிலே கல்யாணப்பட்டனாக பால் பழமருந்தி வந்த அவையோர்கள் எல்லாம் வாழ்பழம் தான் அருந்தி அருமை ஆரியப்பட்டனுக்கும்
பொம்மக்காள் தும்மக்காள் பால் பழம் எல்லாம் அருந்தி வட்டமனவடையிலே ஆரிய பட்டனாயிருந்தவன் கல்யாண பட்டனாகவே காட்சி கொடுத்திருக்கும் போது அவர் இனத்து பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்படி வடநாட்டு பிராமநாடு எல்லாரும் நம்ம ஏன குலத்துல வந்து தாலி கட்டி இருக்கிறார். அதனால அவர்களை வாழ்த்தி 7 மாடு கறி அடித்து சாப்பிட்டாச்சு. அதனால் அந்த சாப்பாடு செமிக்கணுமானா சரி, அதனால் நாமல் கும்மி அடித்து வாழ்த்து பாடணும் இல்லையா என்பதாக அருமை பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஆரிய பட்டனை கல்யாண கும்மி அடிக்கிறார். எப்படி அடிக்கிறார்? தன்னனை தானானோ தன்னானோ தன்னனை தானானோ தன்னானோ தன்னனை தானானோ தன்னானோ ஏதானை தானை தானோ தன்னானோ தன்னனை தானானோ பொம்மக்காரும் வாழ்த்தி கல்யாண கும்மியரு அடிங்களம்மா. தன்னனை தானானோ தன்னானோ தானனை தன்னானோ நல்ல தன்னனை தானானோ தானனை தானானோ தன்னானோ கொடுப்பான் முத்துப்பட்டு நின்று ஆனந்த கும்மியரு அடிகளண்டி. தன்னனை தானானோ தன்னானோ தானனை தன்னானோ தன்னனை தானானோ தன்னானோ தானனை தன்னானோ தன்னானோ குங்குமப்பூ போலே நிறமழகா பொன்னி முத்து போலே பல்லழகா பொன்னி முத்து போலே பல்லழகா பட்டனுக்கு கொன்னி முத்து போலே குங்குமப்பூ போலே நிறமழகா கொன்னி முத்து போலே பல்லழகா நல்ல பொன்னி முத்து போலே பல்லழகா ஆரியப்பட்டனையும் பொம்மக்காரும் காளையும் வாழ்த்தி நீங்க போதி கும்மியது அடிகளம்மா. தன்னனை தானானோ தன்னானோ தானனை தன்னானோ தன்னனை தானானோ விருத்தியார் தன்னனை தானானோ எங்க ஆரிய நாட்டு பிராமணரை ஆரணம் இருக்கும் இளைய நம்பி ஆரியே ஒத்து நல்லே பட்டனையும் பொம்மக்காரும் மக்காளை வாழ்த்தி நீங்க போதி கும்மியேறு அடிச்சிடுங்கோ. தன்னனை தானானோ தன்னானோ தானனை தன்னானோ
கச்சங்கட்டி ஆடுங்கடி காலில கச்சங்கட்டி ஆடுங்கடி கண்ணியர் எல்லோரும் ஆடுங்கடி காலில கச்சங்கட்டி ஆடுங்கடி காலில கச்சங்கட்டி ஆடுங்கடி உங்களுக்கு கை நிறைய வரம் கொடுப்பான் என்று சொல்லி கனமான கும்மியது அடிச்சிடும்போ தன்னனை தானானும் நன்னானா தானனை நன்னானோ தன்னை தானானோ நன்னானா தானானோ நன்னானா ஆடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்ட குலுங்கவே கும்மியடி கொண்ட குலுங்கவே கும்மியடி கோடி வரம் கொடுப்பான் என்று சொல்லி குணமான கும்மியரு அடிங்கடம்மா தன்னனை தானானோ தன்னானோ தன்னனை தானானோ அருமை ஆரியப்பட்டன் ஆரியப்பட்டனானவனுக்கு கொம்மிபாடி அந்த கல்யாணப்பட்டனாகவே அந்த அருமை ஆலடி ஊரிலே கல்யாணப்பட்டனாகவே அமர்ந்திருக்க நேரம் அந்த நாள் இரவு பள்ளியறைக்குள்ளே பொம்மக்காளோடு பள்ளியறையிலே துயில் கொண்டு மறுநாள் உதய காலம் ஆரியப்பட்டன் எங்க வர்றான் எங்க ஆரியப்பட்டன் எங்க வாரான் எங்க வருகிறான் மறுநாள் உதய காலம் ஆமா தன் மனையாள் இடத்திலே சொல்லி சொல்லி ஆரியத்தன் மறையும் போது ஆமா ஆரியப்பட்டன் அம்மா ஆமா இன்று நாள் இரவு ஆமா எம்மன அரசேடி படித்தோரையில் ஒன்றே அறியலையில் பசுக்கடை காவலுக்கு காவலுக்கு போறேன் அம்மா என்பனாகப்பட்டம்மார்கள் அந்த பசுக்கடை காவலுக்கு வருகிறார் ஒரு முகமா ஆரியே பட்டம்மாறு அந்த ஆரிய முத்து பட்டனும் ஓட்டமும் ஒரு நடையா காவக்கம்பு ஒரு கையிலே கத்தி கம்பு ஒரு கையிலே சுருட்டு வாழ் கக்கத்திலே பட்டன் கையில் எடுத்துக்கொண்டு ஆலடி ஒரு தலைமறியிலே பசுக்கடை தன்னறியிலே காவலாயிருப்பானா காவலாக இருப்பார்களா காவலாயிருக்கு வேளை என்ன காரணம் நடந்துதான் ஆரிய முத்துப்பட்டன காவலாயிருக்கும் வேளை வடநாட்டு கல்லமார்கள் ஒன்று கூடி 70 கள்ளர்களும் அந்த மதுரவாடும் கல்லர்கள் தான் ஒவ்வொரு இடமாக கள்ளமார் ஓடிவார்கள் அந்த கள்ளமார் ஓடி வந்து அந்த 70 கள்ளர்களும் தேவாரார் கள்ளரெல்லாம் ஓட்டமும் பெருநடையா தீவட்டி கொள்ள போட்டு கள்ளரெல்லாம் விருது வட்டி தான் கடந்து அழகு சாத்தூர் வழியாக தென்காசி மலைப்பாதை வருவாரங்கள் நம்மார்கள் அந்த காரையாறு
லிங்கபுரம் ஓடி வாரா ஏ காரையா தங்கடமே விக்கிரமலிங்கபுரம் ஓடி வாரா ஏ தாமிரவரி நதி ஓரம் தாமிரவரி நதி ஓரம் அருமையான பட்டணவன் ஆரிய முத்து பட்டண அந்த ஆரிய முத்து பட்டண பசுக்கடையே காத்திருக்கான் இறை அறியார கள்ளர்கள் தான் பசுக்கடைய கண்ணால் கண்டு பசுக்கடைய நரசாய்த்தான் இந்த கள்ளமார் நரசாய்க்கே இந்த ஆரியப்பட்டவன் அங்கு இருப்பதை அறியாதவன் பசுக்கடையத்தான் நரசாய்த்தான் இறை கண்டானே அப்பட்டனவன் ஏ யாரடவா ஏரே என் அனுமதி இல்லாமல் பசுக்கடையனரை சாய்ப்பதென்ன பட்டணவன்கள் பானா அந்த கள்ளர்கள் ஓடி வந்து அடே யாரடா நீ நாங்களோ 70 பேர்கள் நீ தனி ஒருவன் அதனால் ஏ அப்பா நீங்க 70 பேர்கள் நான் தனி ஒருவன் அதனாலே நான் உயிரோடு இருக்கும் ஒரு பசுக்கடையை உங்களால் நிரசாய்க்க முடியாது அதனால் என்னை வேணுமானா வெற்றி தோல்வி பார்த்து நீங்கள் பசுக்கடையை கொண்டு போங்க தள்ளாத அதனாலே ஆறுமே ஆரிய பட்டமார்கள் செடியானாதான் தள்ளாத அதனாலே ஆரிய வந்து பட்டனானவன் ஆரிய பட்டன் சொல்ல 70 கள்ளர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் ஒன்னத்தான் வாழ்வோம் செத்தாலும் ஒன்னதான் சாவோம் என்பதாக சொல்லி அந்த தாமிரவரி நதியோரம் அந்த அருமை பசுக்கடை முன்பராகவே அழுதடி படித்துறையில என்ன ஆகிறது அங்க பட்டனுக்கும் கள்ளேருக்கும் யுத்தக்களமும் மூடுதையா வெற்றி இல்லை தோல்வி இல்லை ஆரியே முத்துப்பட்டன சுருட்டுவாள் கையில் எடுத்து ஆரிய முத்துப்பட்டன பாவி சக்கரமா சுத்துதானே சுருட்டுவாள் கையில் எடுத்து அங்கே சக்கரமா சுத்துறானே அந்த பட்டனுடைய அடியாலே அந்த 70 கள்ளர்களும் அதிலே கால் இழந்தான் சில பேர் கையிழந்தான் கையிழந்தான் சில பேர் தலை இழந்தான் வங்குலையா கள்ளமார்கள் 69 கள்ளமார்கள் வங்குலையா மடிந்து போனாரே கள்ளரெல்லாம் மாண்டானே அருமை ஆரியப்பட்டன் அடி தாங்க முடியாம சிலவனுக்கு கால் போச்சு சிலவனுக்கு கை போச்சு அதனால் அதில் 70 கள்ளர்களே 69 பேர் வங்குலையாமாண்டா அதுல ஒரு சண்டைக்கு பயந்த நொண்டிக்கல் பிணத்தோடு பிணமா படுத்து கிடக்கும் ஆகா இவன் தனி ஒருவனாய் இருந்து நம்ம உடன்பிற அண்ணமார்கள் 69 பேர்களை கொண்டு விட்டானே ஒன்று
இவனை கொல்லணும். ஆமா கொல்லணும். கையால செத்துறோம். மாண்டு மணிஞ்சு என்பதா நொண்டி கள்ளன் ஒண்டி போட்டு ஒளி மரவா வாரம். அப்படி ஆரியப்பட்டன் அவன் அங்கமெல்லாம் இருக்குகின்ற ரத்தங்களை கழுவ வேண்டும் என்று 6 அடி பனித்துறையிலே கத்திக்கம்ப சாத்தி வைத்து அந்த உதரங்களை குனிந்து 6 அடி பனித்துறையிலே ஆரிய முத்துப்பட்டன் கழுவி கொண்டிருக்கிறான். கால் கைய சுத்தம் பண்ணுதான். யாரும் ஒருவருக்கும் தெரியாமல் அந்த அருமை சண்டாளன் உண்டிக்கள்ளனானவன் ஒண்டி போட்டு ஒளி மரவா வந்து அந்த சத்தி வைத்திருந்த கத்தி கம்ப கையில் எடுத்து ஆரிய முத்துப்பட்டனே அருமையின் உண்டி கள்ளனானவன் கத்தி கம்பாரே குத்துவான். கத்தி கம்பாரே குத்துவான். ஆரியப்பட்டேனுக்கு குடலு வந்து சரியுதையா. ஆரிய முத்துப்பட்டன குடலு வந்து சரிந்திடுமா. ஆரிய முத்துப்பட்டன தன்னை குத்தின கல்லேனைத்தான் அந்த கத்தி கம்பத்தான் பிடிங்கி தன்னை குத்தின கல்லனைத்தான் குத்துவானா முத்துப்பட்டன முத்துப்பட்டன தன்னை குத்தின கல்லனை அந்த கத்தி கம்ப திரையை பிடித்து தன்னை குத்தின கல்லனை ஒரே அதனால அவனும் சரிந்தான். 7 கள்ளர்கள் அங்கு மாள ஆரியப்பட்டன் தனி ஒருவனா அந்த அருமையை 6 அடி படித்துறையிலே படுகளமானான். அப்படி படுகளமான மாத்திரம் என்ன ஆகிறது? காய்ச்சினாய் பூச்சினாய் எல்லாம் ஓடி வந்து அவர் ரத்தத்திலே பிறண்டு ஊளையிட்டு கூக்குரல் போட்டு அந்த காய்ச்சினாய் பூச்சினாய் எங்கே ஓடி வருகிறது? எங்கே? ஆலடி ஊர் அரசடி துறையில அந்த அருமை உம்மக்கால் இடத்திலே ஓடி வந்து நாய்கள் 2 சுத்தி சுத்தி ஓலை மிடுகிறது. ஊளை இடுகிறது. அழுது புலம்புகிறது. இதை கண்டாள் பொம்மக்காது மக்காள். ஆகா நம் மன்னன் காவலிலே இருக்கிறான். ஆனால் நாய்கள் 2 ஊளையிட்டு புலம்புகிறது. அப்படி ஆனால் நம் மன்னனுக்கு என்ன அபகேடு நேர்ந்ததோ? அதனால் நம் மன்னனுக்கு என்ன அபகேடு நேர்ந்ததோ தெரியலையே. ஆரிய முத்துப்பட்டனானவன் என்ன அபகேடு நேர்ந்ததோ தெரியலையே என்று அந்த நாய்களுக்கு பின்னால் ஓட்டமும் பெருநடையா மாரோடு மாரடித்து அக்காரங்கை 2 பேர்களும் ஓட்டமாக எங்கே ஓடி வருகிறார்? அந்த அரசடித்துறை தன்னன் தனிமையாகவே படுகளமா கிடக்கிறான் இல்லையா? ஆரியப்பட்டன் அந்த பட்டனுடைய படுகளத்தை வந்து பார்த்தார்கள். பார்த்து அவ அடித்தாடே அடிவயற்றில் அவளை அடித்தாள் அடிவயற்றில் அவளுடைய அங்கமெல்லாம் அங்கலங்கும்படி அக்கரங்கை 2 பேரும் ஐயா முட்டி முட்டி அழுதாளம்மா. முக்கண்ணும் மாறு சிலையை அருமை அக்கரங்கை 2 பேரும் என்கணவாய முத்துப்பட்டான் எங்களுக்கு மன்னனா வைத்தேவர்தான். மன்னா மன்னா என்று
வைக்கலியே மன்னா போட்ட பந்தல் பிரிக்கேரி இல்லையே எனக்கு வைத்தே பிராணநாதா ஏ மன்னா அது மன்னா நேசை மன்னா ஏ மன்னா வந்த சனமும் போகலியே ஏ மன்னா வந்த சனமும் போகலியே உங்களுக்கு பில்லோ தலவாணி புழுதி மண்ணோ பஞ்சுமத்தை வரப்போ தலவாணி வாமடையா பஞ்சுமத்தை ஆளுநாள் தொழுதாளே ஆரநல்ல கவலை கொண்டாள் வட்டிலே சாரமது உங்களுக்கு சாரமது நாம் போடு நம் பள்ளியரை பார்க்கலியே நம் பள்ளியரை பார்க்கலியே நம் ஆரகத்தி பால் எடுத்து கொடுக்கலியே என்கணவாயே முத்துப்பட்டா உங்களை இன்று கண்டே திருமுகத்தே மன்னா என்னைக்கு மன்னா நாம் பார்க்க போறே மன்னனை தூக்குவாடா ஒரு மோகமா தன்னுடைய மடியிலே கடத்துதாளே மன்னனை தூக்கினால் தன் மடியிலே கடத்தினார் அக்கா ரங்க ரெண்டு பேரு சங்கடனுடா மன்னனை தூக்கினால் மடிமேல் கிடத்துகிறார் அக்கா ரங்கை ரெண்டு பேர்கள் மன்னனை தூக்கினாளே தன் மடிமேலே தான் கிடத்தி அழுதாள் புலம்பினாள் ஆரா ஒரு கவலை கொண்டாள் அந்த அக்கா ரங்க ரெண்டு பேர்களும் அவ முட்டி முட்டி அழுதாளே ஏ முட்டி முட்டி அழுதாளே முயல் மன்னனுடைய பாரதீரை ஏ அழுதாள் தொழுதாளே அவளார ஒரு கவலை கொண்டாள் மன்னனுடைய பாரதீரை அங்க அழுது கொண்டே புலம்புவாளா கவலை கொண்டாள் அந்த கோட்டை இருப்பேர் என்ன கோயில் போனே மாயவன் என்று மன்னராய பட்டனை அழுது மகம் சாடுவாரா ஏ அடித்தாள் அடி வயற்றில் அவளுடைய அங்கமெல்லாம் கலங்கும்படி இடித்தாள் இடவுடம்பில் ஈரலெல்லாம் துடிக்கும்படி தொழுதாளே ஏந்திழையாள் மனையாள் மக்கள் ஆண்டாண்டு கோடி அழுதாலும் ஆண்டவர்கள் அளிப்பார்களா வையகத்திலே என்பதாக மன்னனை தூக்கி எங்கே கொண்டு வருகிறார்கள் அந்த சொரிமுத்தையனார் வாசல் அந்த வாசலுக்கு மன்னனை தூக்கி வருகிறார்கள் அந்த மன்னனை கொண்டு வந்து ஒரு சாரி விறகு கொண்டு
கழுத்தில் பிடித்து ஐயா பின்னையிட்ட தீயேறுறா அந்த தென்னிலங்கை அழிந்ததையா நான் இட்ட தீயேறுறா மூழ்க மூழ்க வென்று கருங்க இருவேறும் அடித்து புலம்பும் போரு அந்த கட்டையிலே இருந்ததோரு ஆரிய முத்துப்பட்டன் சிதையறுறா அங்க தீப்பிடித்து எரியுதையா ஏற்றி பிடித்து எரியும் போது அக்காரங்கை ரெண்டு பேரும் அந்த தீயிலே இறங்குவானா அக்காலும் தங்கையும் உயிரோடு சாம்பலானா முத்துப்பட்டன் கண்ணால் கண்டு அனசூரி முத்து ஐயன் ஓடி வந்து தீர்த்தம் கொண்டு தாந்தளித்து திருப்பரம்பா கட்டுவானா அப்படி கட்டுகிறே வேளையிலே ஆரியப்பட்டனா இறந்தவன் தான் முத்துப்பட்டனாக போவாயடா ஆரியப்பட்டனா இறந்தவன் தான் சூரியமுத்தையனார் கண்ணால் கண்டு ஆரியப்பட்டனாய் இருந்தவனை ஆரியப்பட்டவரானாயனாகவே தெய்வமசம் கொடுத்து அந்த சூரியமுத்தையனார் வாசலிலே ஆரியப்பட்டவராயன் உமக்காறு மக்களுக்கு அழகு அள்ளி வரம் கொடுத்து பட்டனாயிருந்தவன் பட்டவராயனாக தெய்வ கடாட்சமாகவே ஆக்கி ஆரியப்பட்டன் எங்கே வருகிறான் நாட்டிலே வளம் வருந்திய நாடாக இருக்குகின்ற இந்த ஆலங்குளம் உடனாடார்கள் வகையராக்கள் மத்தியிலே வந்து அந்த ஐயனுக்கு மையனான சொரிமுத்தையனார் வாசலிலே சொரிமுத்தையனார் வாசலிலே வடநாடாருடைய குடும்பமையாராக்களை வாழ வைக்க ஆரியப்பட்டவராயனாகவே அண்ணாவிதளவா சங்கலி போரம் சட்டநாதன் கத்திரவாதன் அழகு பண்டார கிழவந்தற்கந்தளவாய் மாடன் பேச்சு பிரமராட்சரையாள் என்று வந்தமர்ந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை வடநாடாருடைய குடும்ப வயனாக்களை வாழையடி வாழையாகவே வாழ வைத்து ஆரியப்பட்டவராயன் காத்து வருகின்றான் காத்து வருகின்றான் காத்து வருகின்றான் மலர்களின்